ஜெயபலமானவரே, காலங்களை உம்முடைய கரத்துல வைத்திருக்கிற கர்த்தாவே, இந்த 44 நாட்களாய் உங்க ஒரு மகிமையின் மேகம் எங்களை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு வார்த்தைகளை நீங்க தந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. மனுஷரால் இது கூடாததுதான், ஆனா உங்களால இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். அப்பா, இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே, எஸ், ஒரு நியூ டே, ஒரு நியூ வேர்ட் ஆண்டவரே, ஒரு நியூ விஷன் என் பிள்ளைகளுக்கு நீங்க தரணும் ஆண்டவரே. ஒரு புதிய நாள் வரணும், ஒரு புதிய வார்த்தை வரணும், ஒரு புதிய வழி என் பிள்ளைகளுக்கு திறக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறக்கணும்பா. நிறைய பேருடைய கண்ணு பார்த்துட்டே இருக்குது, விழமாட்டானா, ஒன்னும் இல்லாம போக மாட்டானா? அத்தனை நாள் குருடா இருக்கிறானே, கத்திட்டு போட்டோம், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போட்டோன்னு யாருமே நினைக்கல. எப்படியாவது அவனுடைய வாயை அடைச்சிடலான்னு தானே நினைச்சாங்க. ஆனாலும் உங்க காதுகளில் அந்த மனுஷனுடைய வார்த்தை வந்து விழுந்துருச்சுல்லப்பா. இன்னைக்கு கூட அப்படிதான் எங்க பிள்ளைங்க இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்துக்கிறதுக்கு எத்தனை கிண்டல், எத்தனை நக்கல். 100 நாள் நீ ஜெபம் பண்ணா சரியா போயிருமா? சர்ச்சுக்கு போனா சரியா போயிருமா? 100 நாள்ல உனக்கு அற்புதம் நடந்துருமா? எத்தனை வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த குருடனை எப்படி அதட்டுனாங்களோ அப்படிதான் என் பிள்ளைகளையும் அதட்டுறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்ய முடியுமானா? இப்போ இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும்யா. அந்த அற்புதத்தை நீங்க செய்யணும்பா. நன்றி ஆண்டவரே. வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியா நிறுத்துங்க. இவங்க எப்ப விழுவாங்கன்னு பாக்குற அத்தனை பேருக்கு முன்னாடியும் தலைய கத்த நிமிர பண்ணுங்கப்பா, நிமிர பண்ணுங்க. மனசார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க